Hello friends, welcome back to Play Thumb Labs. இப்போ ரீசெண்டாக என்னென்னா நம்ம ஹாலிவுட் சைட்லேருந்து பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ப்ரிடேட்டர் பேட்லேண்ட்ஸோட என்கிட்ட நியூவான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன ப்ரோ இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கான். இதில் என்னென்னு பார்த்தா நம்ம ப்ரிடேட்டரோட ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு மூவியாக பார்க்க போகிறோம். அப்கமிங் November 7th தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் டப்டான ட்ரெய்லரோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹோப் நம்ம தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போதே தமிழ் டப்டோடு வந்துடும். ஏன்னா ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா WB அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் மட்டும் வருது, ஆனால் ஃபைனலாக மூவி மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. பட் ஓகே, இந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிடேட்டர் வந்து ஒரு குட் ப்ரிடேட்டரான ஒரு கேரக்டரோடு இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரும் பண்ண போகிறாங்க. உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் ட்ரெய்லர்லேயே நிறைய காமிச்சிருக்காங்க. ஹோப் அதே மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். சில இடத்துல பார்த்தா ப்ரிடேட்டரோட ஃபேஸை வந்து பார்த்து நிறைய பேர் என்ன ப்ரோ இது நம்ம ப்ரிடேட்டராக கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி லெவலுக்கு நீங்கள் சொல்வீங்க. பட் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அதுதான் அதோட ரியல் ஃபேஸு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி, இது கூட பார்த்தீங்கன்னா அப்கமிங் July 2 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் டேட்டா நம்ம ப்ரைம் வீடியோவில் இதில் மெயினாக நம்ம ஜான் சினா, இட்ரிஸ் எல்பா அண்ட் நம்ம பிரியங்கா சோப்ராலாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் டோட்டல் ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவி மாதிரி தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகிருக்கு. பை த வே நம்ம ஜான் சினா அண்ட் இட்ரிஸ் எல்பா இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், பட் ஒரு காமெடி டியூனோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லரும் பயங்கரமாகவே இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா நம்ம ப்ரைம் வீடியோ ரிலீஸ் ஆகும்போது தமிழ் டப்டோட வந்து இது வரைக்கும் ஏமாத்தினதுலாம் கிடையாது, எல்லாமே அப்படி தான் அவங்க ரிலீஸும் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதை டெஃபினட்டாக நம்ம செக் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வெட்னஸ்டேயோட சீசன் 2 ஒரு சின்ன டீசர் ட்ரெய்லர் ஆட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு சீசன் 2 டோட்டல் 2 பார்ட்டாக பிரிக்க போகிறாங்களாம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் 4 எபிசோட் August 6 அன்றைக்கும். அண்ட் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு மிச்சம் மீதி இருக்க 5லேருந்து 8 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம September 3 தான் ரிலீஸ் ஆகுது. ஏன் ப்ரோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறாங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டான டேஸில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் கரெக்டாகவே இருக்குது. ஏன்னா ஒரே நைட்டில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சில் எல்லா 8 எபிசோடுமே பார்க்காம கொஞ்சம் தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். பை த வே சீசன் 2 என்னென்ன ப்ரோ எதிர்பார்க்கலாம்னா சில நியூவான கேரக்டர்ஸ் வராங்க, திருப்பியும் நம்ம வந்து அதே ஹை ஸ்கூலுக்கு போகிறாங்க. அண்ட் இது வரைக்கும் அவங்க வந்து ஆசைப்பட மாட்டாங்களா, இந்த வாட்டி இவங்களே வந்து ஆசைப்படுறாங்களா நம்ம வெட்னஸ்டே எப்போலாம் நான் ஹை ஸ்கூல் திருப்பியும் போவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்கூல் தான் வந்து அவங்களுக்கு ஒரு க்ரைம் சீன் மாதிரியா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி சீசன் 2 செம்மையாக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எனோலா ஹோம்ஸோட பாத்திரியும் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் இப்போ அஃபிஷியலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தந்துட்டாங்க. அண்ட் மில்லி பாபி ப்ரௌன் தான் மெயினாக நம்ம எனோலா ஹோம்ஸோட கேரக்டராக நடிச்சிருக்காங்க. ஹோப் நம்ம ஹென்ரி கேவிலும் அங்கங்கே நம்ம ஷெர்லாக் ஹோமோட கேரக்டராக இருப்பார் அவர். பட் லேசாக கிளான்ஸ் ஆட்டோ தான் காமிப்பாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக எனோலா ஹோம்ஸ் பற்றி தானே, இவர் சும்மா ஒரு அட்வைஸ் தர மாதிரியோ இல்லை ஒரு சின்ன இடத்துல ஹெல்ப் பண்ணுற மாதிரி நோட்டில் வந்து போயிடுவார். பட் என்னதாலும் எனோலா ஹோம்ஸே நல்லபடியாக ரீச் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு பீரியாடிக் ட்ராமா, அப்படியே ஒரு மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு லைக் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸோட சிஸ்டர் தானே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூலியம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, 3rd பார்ட் வருது. இப்போதைக்கு ரிலீஸ் டேட் எதுவும் தரல. ஹோப் அது கொஞ்சம் நெக்ஸ்ட் இயரில் தான் இது மேக்ஸிமம் இந்த படம் ரிலீஸ் ஆகலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்து நம்ம பெட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து சீரிஸ் வந்து அப்கமிங் May 15 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் ஹை ஸ்கூல் பேஸ்டான சீரிஸாக இருக்க போதான். அண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் காமிச்சிருக்காங்க. ஜப்பான்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளே வந்திருப்பாங்க. அண்ட் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டிங் கேம்லிங்கான நிறைய டேலண்ட் இருக்குது போல். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூலே டோட்டலாக வந்து மாற்றிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இனிஷியலான கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு. பட் இன்னும் இன்டெப்த்தாக வந்து நம்ம ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துலாம். ஹோப் இது கூட நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போகுது மேக்ஸிமம். நெக்ஸ்ட் நம்ம தி சாண்ட்மேனோட சீசன் 2 சீரீஸ் கூட பார்த்து இந்த வருஷம் ஃபைனலி ரிலீஸ் ஆகுது. அதான் திரும்பி 2 பிரிச்சிருக்காங்க. இப்போதைக்கு எவ்வளோ எக்ஸாக்டான எபிசோட்ஸோட பிரிச்சிருக்காங்கன்னு தெரில, அது பார்ப்போம் ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டியர் ஹோங்ரங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்குது. அப்கமிங் இது கூட நம்ம May 16 தான் ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. நல்ல விஷயம் என்னென்னா நம்ம தமிழ் டப்டோட கொண்டு வராங்க. கொரியன் சீரிஸ் வேறு. அண்டு இதுக்கு முன்னாடியும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண இந்த கொரியன் சீரிஸ் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரிங்லாம் நம்மளை பயங்கரமாக அழு வச்சுருக்கோம். ஸோ ஹோப் இதே மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு சீரிஸாக இருக்கலாம். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கொஞ்சம் பார்த்து தான் இப்போதைக்கு சீரிஸை எடுக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, கான்செப்டும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லவ், சஸ்பென்ஸ் அண்டு கொஞ்சம் பழைய கால ஸ்டோரி மாதிரி தான் உள்ளே மிக்ஸ் கொண்டு வர மாதிரி தான் அவங்க இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. பார்ப்போம், எப்படியோ May 16 ரிலீஸ் ஆயிரும். அண்ட் எப்படியோ இது கொஞ்சம் கொரியன் சீரிஸ்னால நிறைய எக்கச்சக்கமான எபிசோட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் லைக் வீக்லி 4 எபிசோடாக தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இது ரிலீஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நம்ம தமிழ் டப்டோடையும் வருது.
அண்ட் ஃபைனலாக நம்ம பிக்கி பிளைண்டர்ஸ் எங்கே ப்ரோ ரிலீஸ் ஆக வேண்டியது நம்ம 23rd அன்னைக்கு சொன்னீங்க, இன்னும் வராமல் இருக்குன்னு தான் நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. எஸ் கைஸ், அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி கேஃபே சைட்லேருந்து இதுக்கு அப்படியே தந்துட்டாங்க. ஏன்னா ஹிந்தி டப்டோட வந்துருச்சு, பட் நம்ம தமிழ் டப்டு வந்து சில இடத்துல வரலையா, சில இடத்துல வந்திருக்குன்னு அப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலையும் வரல. மேபி நிறைய டிடிஹெச் ஆப்ரேட்டர்ஸோட வேறு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஏன்னா ஆடியோ லாங்குவேஜ் வந்து நம்ம ஃபோன் லைக் டிவியில் தானே வருது, அதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் நிறைய பேர் வந்து லைக் ஜியோ டிவி அதில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க, பட் அது வரலையாம் போல். ஸோ ஹோப் அப்கமிங் வித்தின் ஃபியூ டேஸில் அது நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அப்படி நம்ம கரெக்டாக வந்துருச்சுன்னா ஸ்டார்டிங்லேருந்து திரும்பியும் பண்ணுவாங்க. டோன்ட் வெரி கைஸ், நம்ம எபிசோட் 1லேருந்து திரும்பியும் அதை பார்த்துடலாம். ஸோ ஹோப் மண்டேலேருந்து திரும்பியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக எந்த அப்டேட்டுக்காக நீங்கள் இருக்கிற வெயிட் ஆர் ஹைப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் அப்படியே ஷேரோ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். See you in next video. Bye guys.